எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெறுகிறார். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் செய்து விட்டார்கள். ஏன் இவர்களை நான் படைத்தேன் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு ஜனங்கள் அத்தனையாய் பாவம் செய்தார்கள். இந்த ஜனத்தினுடைய பாவத்தை ஆண்டவர் பார்த்து இனி நான் ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நோவாவுக்கு சொல்லுகிறார். நோவா, இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். இந்த ஜனங்கள் நித்தம் இவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், இவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் என்னுடைய சன்னிதானத்திற்கு எட்டுகிறது, எல்லாமே என்னிடத்தில் வருகிறது. ஆகையினாலே இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தேசத்திலே பாவம் செய்கிறார்களோ, தேசத்திலே ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில வரும். ஜனங்க அதிகமா செய்த பாவத்து நிமித்தம், தவறு நிமித்தமாகத்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா என்கிற ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்பி வைத்தார். லட்சக்கணக்கான மக்கள் உணர்வடைந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பாவத்திலிருந்து அந்த நாட்களில மனம் திரும்பினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். ஒரு புறத்துல லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். ஏன்னா அந்த நாட்கள்ல ஜனங்களிடத்துல பணம் இருந்தது, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லை. ஜனங்களிடத்துல பணம் இருந்தது, ஆனால் சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனையில இடம் இல்லை. எத்தனையோ பேர் ஆம்புலன்ஸ்லயே மரித்து போனார்கள். பெரும் பணக்காரர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அடக்கம் பண்ணுவதற்கு அவங்க பணத்தை போட்டு கட்டி வச்ச வீட்டுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு வந்து வைக்க முடியல. கொரோனாவில ஒருவர் மரித்தா அப்படியே நேர அந்த பிரேதம் சுடுகாட்டுக்கு போயிடும். மனைவி மரித்தால் கணவன் பார்க்க முடியாது, கணவன் மரித்தால் மனைவி பார்க்க முடியாது, கடைசி நேரத்துல முகத்தை கூட பார்க்க முடியாது. பிள்ளைகள் மரித்தால் பெற்றோர்கள் பார்க்க முடியாது, பெற்றோர்கள் மரித்தால் பிள்ளைகள் பார்க்க முடியாது. எத்தனையோ குடும்பங்களில கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் இறந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நேரத்தில் இறந்திருக்கிறார்கள். இது எதற்காக வந்தது என்றால், தேவன் தேசத்தின் மீது ஒரு நியாய தீர்ப்பை அனுப்பினார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் பாவம் செய்கிறார்களோ, அக்கிரமம் செய்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் கோபம் கொண்டு தேசத்தின் மீது ஒரு அழிவை அனுப்புவார். ஒன்று மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைப்பார், இல்லை என்றால் வெட்டுக்கிளிகளை அனுப்புவார், இல்லை என்றால் எதிரிகளை அனுப்புவார், இல்லை என்றால் சத்துருக்களை அனுப்புவார், இல்லை என்றால் கொள்ளை நோயை அனுப்புவார். எப்படியாகிலும் சரி ஜனங்களுக்கு உணர்வடைய வேண்டும், ஜனங்கள் உணர வேண்டும் என்பதற்காக
பல காரியங்களை தேவன் தேசத்துல செய்வார். அப்படிதான் நோவாவுடைய நாட்களில ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள். இந்த நோவாவை குறித்து மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு நீதிமான். இருந்த ஜனத்திற்குள்ள நோவா ஒரு நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நீதிமான் போய் ஆண்டவர் பேசுறார், நோவா, நான் தண்ணீரினாலே ஜனத்தை அழிக்க போகிறேன். இந்த ஜனங்கள் எல்லாருமே பாவம் செய்யறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாருமே கெட்டவங்களா மாறிட்டாங்க, அதனால நான் தண்ணீரினாலே அழிக்க போகிறேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் உன் குடும்பமும் காக்கப்படுவதற்காக ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று ஒரு கட்டளையை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. அதைத்தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது, காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பின் சத்தம். என்ன? நோவாவுடைய நாட்களில பார்க்காத காரியம் என்றால், அந்த நாட்களில மழை வானத்திலிருந்து பெய்வதில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மூடு பனி எழும்பி பூமியை நனைக்கும். பனிதான் அன்னைக்கு பெய்து கொண்டிருந்தது, மழை வானத்திலிருந்து பெய்ததில்லை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினதில்லை, ஜனங்கள் யாருமே பார்க்கல. அதனாலதான் ஆண்டவர் இங்க எழுதுகிறார், காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பை நோவா பெறுகிறார். அவருடைய கண் அதுவரைக்கும் பார்க்கல, வானத்திலிருந்து அப்படியே தண்ணீர் கொட்டுவதை நோவா பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனம் பாவம் செய்து விட்டார்கள், இந்த ஜனம் தப்பு பண்றாங்க, அதனால இந்த ஜனத்தை நான் அழிப்பதற்காக நான் தண்ணீரை அனுப்ப போகிறேன், தண்ணீரினால இந்த பூமியை நான் மூட போகிறேன் என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நோவாவுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த நோவா என்ன பண்ணார் அப்படின்னா, 100 வருஷம், ஏறக்குறைய 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தவன் என்று நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 100 வருஷமா போய் சொல்றார், இந்த மாதிரி நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க, நீங்க எல்லாம் பாவம் பண்றீங்க, பாவம் பண்ணாதுங்க. நீங்க தப்பு பண்ணதுனால, பாவம் பண்ணதுனால ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறார். ஆண்டவர் கோபப்பட்டு வானத்திலிருந்து தண்ணிய ஊத்த போகிறார், வானத்திலிருந்து தண்ணீர் விழப்போகிறது, எல்லாரும் நீங்க அழிய போறீங்க, அதனால நீங்க தப்பு பண்ணாதீங்க, மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள் என்று நோவா சொல்றார். ஒருத்தரும் கேட்கல. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்றார், பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்றார், பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றார், யாருமே நோவாவுடைய பேச்ச கேட்கல. 100 வருஷம், 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் அல்ல, 50 வருஷம் இல்ல, 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 100 வருஷம் நோவா போய் சொல்றார், 100 வருஷம் சொல்றார், ஆனா யாருமே மனம் திரும்பல. அதனாலதான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலேயும் நடக்கும். நான் கடைசியில பூமியில வந்து நியாயம் தீர்க்க வருவதற்கு முன்பாக பூமியில உணர்வற்ற ஜனங்கள் இருப்பார்கள் என்று இயேசு சொல்லி போனார். நோவாவுடைய நாட்கள்ல இருந்த ஜனங்கள் எல்லாரும் உணர்வற்றவர்களாக காணப்பட்டார்கள். சத்தியம் சொல்லப்படுகிறது, நியாய தீர்ப்பின் காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஒருவரும் மதிக்கல. மதிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த அழிவையே கட்டளை இட்டிருக்க மாட்டார், வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணிருக்க மாட்டார், பூமியின் ஊற்றுக்கண்களை திறந்திருக்க மாட்டார். ஒருத்தரும் மனம் திரும்பல. எல்லாரும் அவரை கேலி பரியாசம் பேசியிருப்பாங்க. ஏன்னா அதுவரைக்கும் வானத்திலிருந்து தண்ணி விழல, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கல, பூமி எங்களும் வெள்ளத்தினால நிரப்பப்படல. வெள்ளம் வந்து இத்தனை பேரு அடித்து கொண்டு போகப்பட்டார்கள், வெள்ளத்து நிமித்தம் இத்தனை பேர் மரித்து போனார்கள் என்கிற செய்தியை நோவாவுடைய நாட்கள்ல இருந்த மக்கள் ஒருவரும் கேள்விப்படல. அதனால அவங்க எல்லாருமே நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே பாவம் செஞ்சாங்க, எல்லா மக்களுமே பாவம் செஞ்சாங்க.
பாவம் செய்ததன் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி வந்தது. அததான் இங்க ஆண்டவர் எழுதுறார். காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பை நோவா பெறுகிறார். ஆனா பெற்ற உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உடனே வருது. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பயபக்தி உள்ளவனானான். காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவன் காது கேட்ட உடனே அவனுக்குள்ள கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் வந்து விட்டது. அதை தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பயபக்தி உள்ளவனானான். வானத்திலிருந்து மழை பெய்யறத பார்க்கல, தண்ணி வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறத பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா, இந்த பூமி எல்லாம் தண்ணீரினாலே நிரப்பப்பட போகிறது. உன் வீடு தண்ணீர்ல மூழ்க போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வீடுகளும் தண்ணீர்ல மூழ்க போகிறது. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். அதனால நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கு. நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு பேழையை உண்டாக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். காணாத ஒரு காரியத்தை, நோவாவுடைய கண் பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டாக்க ஆரம்பித்தார். எதுக்காக அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கினான். என் பிள்ளைங்க காக்கப்படணும், வரப்போகிற அழிவிலிருந்து என் குடும்பம் காக்கப்படணும். என் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பூமி தண்ணீரினால நிரப்பப்பட போகிறது. இதுவரைக்கான நாங்க பார்க்கல. ஆனா எங்க ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து தண்ணி விழும், பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும், எல்லாமே தண்ணீரினாலே அழியும். என் ஆண்டவர் சொல்லிட்டார், அது நிச்சயமாகவே நடக்கும். அதனால நான் ஒரு பேழை உண்டாக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் வீட்டு பக்கத்துல வச்சு ஒரு கப்பலை கட்டுறார். கப்பல் கட்டுறதுன்னா எங்க கட்டுவாங்க? துறைமுகத்துலதான் கட்டுவாங்க. துறைமுகம் பக்கத்துல கட்டுவாங்க. அப்படின்னாதான் கட்டின உடனே அப்படியே வந்து கடலுக்குள்ள தள்ளிடலாம். ஆனா நோவா என்ன பண்றார், அவர் வீட்டு பக்கத்துல வச்சு கப்பல் கட்டுறார். ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பாங்க, எதுக்குப்பா இந்த கப்பல் கட்டுறா, இந்த பேழை கட்டுறா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு, ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்யறதுனால தேவன் ஜனத்தை அழிக்க போறேன்னு சொல்றார். எப்படி அழிப்பார் தெரியுமா? வானத்திலிருந்து தண்ணி விழும், அப்போ வந்து எல்லாமே மூழ்கிறோம், அதனால நீங்க பாவம் செய்யாதுங்க அப்படின்னு அதை வச்சு எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி இருப்பார். ஆனா ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நோவாவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சுது, நோவாவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சுது. வானத்திலிருந்து தண்ணி விழுகிறதாவது, பூமி எல்லாம் வெள்ளத்தினால தண்ணீர்னால மூழ்கிறதாவது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா நம்மளெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இந்த நோவா ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று எல்லாரும் சொன்னாங்க. ஆனா கடைசியில என்ன நடந்தது என்றால், ஒரு நாளிலே ஆண்டவர் வானத்தில் இருந்து மழையை பொழிய பண்ணினார். இரவும் பகலும் 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்தது. பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது. வெள்ளம் அப்படியே ஜனங்களை மூட ஆரம்பித்தது, வீடுகளை மூட ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரா ஓடுறாங்க, உயர்ந்த மேடுகளுக்கு ஓடுறாங்க, அங்கேயே தண்ணி வருது. உயர்ந்த மலைகளுக்கு போறாங்க, அங்கேயே தண்ணி வருது. கடைசியில எல்லா மனுஷருடைய நாசியையும் தண்ணீர் மூழ்கடித்து விட்டது. அதான் உணர்வே இல்லாத ஜனங்க. கடைசி காலத்துல உணர்வில்லாதவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு ஜனங்கள் உணர்வில்லாம இருக்கிறாங்க. நோவாவுடைய காலத்துல எவ்வளவு சத்தியம் சொல்லப்பட்டோ ஒருத்தர் கூட மனம் திரும்பல. ஒருத்தர் கூட ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, இனி நாங்க தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லல. அதே போலதான் இன்னைக்கும் வந்து ஜனங்கள் இருக்கிறார்கள். கடைசி காலத்துல இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனை முறை சத்தியத்தை சொன்னாலும் சரி, எத்தனை முறை வசனத்தை சொன்னாலும் சரி, இன்னைக்கு கீழ்ப்படியாத மக்களை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், நோவாவுடைய நாட்களில நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களில நடக்கும். நோவாவுடைய நாட்கள்ல ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விற்றார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள், நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா திருப்தியா இருந்தாங்க. இன்னைக்கு அதை தான் வந்து இன்னைக்கு மனுக்குலம் எதிர்பார்க்கிறது.
நல்லா வந்து சாப்பிடணும், நல்லா இருக்கணும், பெரிய வீடு கட்டணும், ஆனா பக்தியா வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்ல. ஏன்னா இது கடைசி காலம். இயேசு சொன்ன அந்த காலம் இதுதான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற எச்சரிப்பின் வார்த்தை என்ன அப்படின்னா, நோவாவுக்கு சொன்னது போலவே நமக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நோவா மழையை பார்க்கல, தண்ணியை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், அது அப்படியே நம்பி சொன்ன வார்த்தையின்படியே கப்பலை கட்டினார். ஒரு நாளிலே ஆண்டவர் சொன்னபடியே மழை வந்தது, பூமி எல்லாம் வெள்ளத்தினால நிரம்பினது. நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள், நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, நோவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போலவே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு புஸ்தகத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். எப்படி நோவாவுக்கு காணாத, நோவாவுடைய நாட்களிலே பார்த்திராத ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் சொல்லுகிறார். வானம் மடமடவென்று அகன்று போகும் அப்படிங்கறத எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? வானம் மடமடவென்று அகன்று போறதை பார்த்திருக்கிறீங்களா? பூமியும் பூமியில் இருக்கிற கிரியைகளும் எரிந்து அழிந்து போகிறத பார்த்திருக்கிறீங்களா? வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுகிறத பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. இடி விழுத ஒரு சிலர் பார்த்திருக்கிறோம், வீடியோல பார்த்திருக்கிறோம். இடி பனைமரத்து மேலேயோ ஒரு மரத்து மேலேயோ விழுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதுவே நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அழகான வானம், அதுக்கு கூட இருந்து என்ன ஆகுது, அப்படியே அக்கினி இறங்கி வருகிறது. ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துல வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமியும் அதில் இருக்கிற எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இயேசு சொல்றார், சோதோம் கோமரோ பட்டணத்துல நடந்தது போல நடக்கும். 2 பேருடைய காலத்தை ஆண்டவர் சொல்றார். லோத்ருடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும், நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும். ஆண்டவர் இது நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை. லோத்ருடைய நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து சோதோம் கோமரோ பட்டணம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கினது. அதே போல மனுஷகுமாரனாகி இயேசு வருகிற நாட்களிலே நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்றார். காணாத, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வார்த்தையை சொல்றார். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு, நோவா என்ன செஞ்சார் அப்படின்னா, பயபக்தி உள்ளவராய் மாறிட்டார். பயந்து வாழ ஆரம்பிச்சார். ஆண்டவர் அழிக்க போறார், அதனால நான் இந்த பூமியில வாழ்ற நாட்களில உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னு அவர் பயபக்தி உள்ளவராய் வாழ ஆரம்பித்து விட்டார். அதே போல இன்னைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நாம் பயபக்தி உள்ளவர்களாய் மாறணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக மாறணும். உங்களை ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எங்க போறீங்க, யாரோடு கூட சிநேகம் பாராட்டுறீங்க, தனிமையில இருக்கிற பொழுது என்ன பண்றீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு வேணா மறைச்சிடலாம், உங்க தாய் தகப்பனுக்கு மறைச்சிடலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைச்சிடலாம், ஆனா கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றார், நோக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமரா. அதே போல கர்த்தருடைய கண் உங்கள் ஒவ்வொருவரையும்
நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. என்னையும் ஆண்டவர் கவனிக்கிறார், உங்களையும் கவனிக்கிறார். எல்லாருமே அவருடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள். அதனால ஒருவரும் தப்பிக்க முடியாது. அதனால பயபக்தி உள்ளவர்களாக வாழணும். நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட செயல்படணும். அந்த உணர்வு நோவாவுக்குள்ள வந்தது. இந்த செய்தியை கேட்ட உடனே என் ஆண்டவர் சொன்னா அது நடக்கும். வானத்திலிருந்து தண்ணி விடும், ஒரு நாள்ல எல்லாமே அழியும். அதனால இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், இனி நான் பயபக்தி உள்ளவனாய் வாழப் போகிறேன் என்று பயபக்தி உள்ளவனானான். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏன்னா ஒரு நாள்ல வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது. நாம இருக்கிற வீட்டு மேல அக்கினி விழப்போகுது. நம்ம எவ்வளவு அழகழகா கட்டி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக போகிறது. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாமே அக்கினிக்கு இரையாக போகிறது. என்னைக்குன்னு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கே கூட அப்படியே வானத்திலிருந்து அக்கினி விழலாம். என்னைக்குன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஒரு நாளிலே அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து விழும். அப்பொழுது எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். இதுதான் காணாத ஒரு எச்சரிப்பின் சத்தம். நம்ம கண்ணு பார்க்கல, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படல, ஆனா ஆண்டவர் சொல்றார் நடக்கும். நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறிட்டான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ள ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிக்குது. அவன் என்ன பண்றான்? பெரிய வேலையை செய்யறான். கப்பல் கட்டுங்கிறது சாதாரண வேலை அல்ல, பெரிய வேலையை சிரமம் எடுத்து அவன் செய்கிறான். அவனுடைய மனசுல இருந்ததெல்லாம் என் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும், என் பிள்ளைங்க காக்கப்படணும், என் மருமக்குமார்கள் காக்கப்படணும், என் மனைவி காக்கப்படணும், என் குடும்பம் காக்கப்படணும் அப்படின்னு அதுல அவன் உறுதியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படியே அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் 3 பேர், மருமக்குமார்கள் 8 பேர் மாத்திரம் அப்படியே போட்ல ஏறாங்க. ஆண்டவர் சொன்னபடியே மழையை பொழிய பண்ணினார். ஒரு நாளில அப்படியே கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. அப்போ எல்லாரும் கதவை தட்டி இருப்பாங்க, நோவா 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 கதவு தர, நீ சொன்ன வார்த்தைய அன்னைக்கு நாங்க கேட்கல. ஐயோ தண்ணி வருது தண்ணி வருது, எங்களால பிழைக்க முடியலையே. ஏன்னா அந்த நாட்கள்ல தண்ணி அவங்க பார்க்கல, மழையை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, அதனால நீச்சல் தெரியாது. அதனால நோவா கிட்ட வர்றாங்க எல்லாரும். நோவாவுடைய கப்பலோ அப்படியே உயர 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 போகிறது. முழு மக்களும் மரித்து போனார்கள். இன்னைக்கு பயபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அக்கினியும் கந்தகமும் ஆண்டவர் இந்த பூமி மீது போட்டு அழிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எல்லாரும் இருக்க வேண்டிய இடம் எதுவென்றால் மத்திய வானத்துக்கு போயிருவோம். இயேசு ரகசியமாய் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்றாங்களோ, யாரெல்லாம் பயபக்தி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உத்தமமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுகிற பொழுது நாம இந்த பூமியில இருக்க மாட்டோம், மத்திய வானத்துல இயேசுவோடு கூட இருப்போம். அதுக்கு பின்னாடிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லார் மேலையும் அக்கினியும் கந்தகத்தையும் போடுவார். ஆண்டவர் நோவாவுக்கு சொல்றார், நான் தண்ணிய வானத்திலிருந்து ஊத்த போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு. அந்த சமயத்துல நோவா எங்க இருந்தார் அப்படின்னா தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டு இருக்கிறார். நோவா காக்கப்பட்டார். அதே போல வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் இந்த பூமியில இருக்க போவதில்லை, மத்திய வானத்துல இயேசுவோடு கூட இருப்போம். இயேசுவோடு கூட நாம மாத்திரம் போனா போதாது, நம்ம குடும்பம் போகணும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நம்ம குடும்பத்திற்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீட்கப்படுவதற்காக நாம கரிசனை எடுக்க வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் அக்கறை உள்ளவர்களாக
காணப்பட வேண்டும். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டு விட்டு போவதற்கு நம்ம ஆண்டவர் அனுமதி கொடுக்கிற தேவன் அல்ல. முதலாவது சொந்த குடும்பம்னு சொல்றார். முதல்ல சொந்த குடும்பம். ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யாதவர்களா இருந்தாலும் சரி, முதல்ல சொந்த குடும்பம். நோவா சொந்த குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சொந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக, சொந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக பெரிய காரியத்தை அவர் சிரமமெடுத்து செய்தார். அதன்படியே குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக முதல்ல ஜெபம் பண்ணணும். குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன் மனைவி, அப்பா அம்மா, நம்ம குடும்பத்தை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும். தப்பிக்க செய்கிற அந்த காரியத்திற்குள்ள அவர்களை நடத்த வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக அந்த நோவா செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீதியை பிரசங்கித்தார். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்று எல்லாருக்கும் போய் சொன்னார். 100 வருஷம் சொன்னார். இந்த மாதிரி எல்லாரும் மனம் திரும்புங்க, சீக்கிரத்துல கடவுளுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆகையினாலே மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு எல்லா மக்களுக்கும் போய் சொன்னார். ஒருத்தருமே மனம் திரும்பல. ஆனா இதே போல யோனா மூலமா நினிவே பட்டணத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. 40 நாள்ல உங்க பட்டணத்தை அழிக்க போறேன். ஆனா ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஓடி வந்து மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவரே, நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே எங்களை விட்டுருங்க, இனி தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு தேவ சமூகத்துல வந்து விழுந்தாங்க. விழுந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நினிவே பட்டணத்தை அழிக்கல. ஆனா சோதோம் கோமர பட்டணம் மனம் திரும்பல. யாருமே கர்த்தர் பக்கமா வரல. கர்த்தர் பக்கமா வந்த லோத்து மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார். நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழித்து போட்டார். நோவாவுடைய நாட்களில யாருமே மனம் திரும்பல. நோவா மாத்திரம் ஆண்டவர் பக்கமா நின்றார். நோவா மாத்திரம் நீதிமானா இருந்தார், காக்கப்பட்டார். இன்னைக்கு யார் யார் இந்த பூமியில நீதிமான்களாக வாழ்கிறார்களோ, தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பேதுரு புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 11வது வசனம், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார், இப்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறது. நீங்கள் பார்க்கிற வானம் பூமி இவைகள் எல்லாமே மடமடவென்று அகன்று போக போகிறது, அக்கினிக்கு இரையாக போகிறது. ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். அதனால ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு இந்த உபவாச கூடுகையில சொல்லி இருக்கிறார். நோவா காணாதவைகளை குறித்ததான ஒரு தேவ எச்சரிப்பை பெற்றார். உடனே பயபக்தி உள்ளவர்களாய் மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கினார். எல்லாருக்கும் போய் அந்த நியாய தீர்ப்பை பத்தி சொன்னார். இந்த மாதிரி ஆண்டவர் வானத்திலிருந்து தண்ணி ஊத்த போறார், முழு பூமி தண்ணீரினால நிரம்ப போகிறது, எல்லாரும் அழிய போறாங்க, அதனால நீங்க மனம் திரும்பி வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனா யாருமே கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரத்துல வானத்திலிருந்து அக்கினி விழப்போகிறது, கந்தகம் விழப்போகிறது, இந்த வானம் மடமடவென்று அகன்று போக போகிறது, பூமியில் இருக்கிற எல்லாமே அக்கினிக்கு இரையாக போகிறது. இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. சீக்கிரத்தில் இந்த உலகம் அழிய போகிறது, சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். இதை கேள்விப்பட்டு முதல்ல நம்ம பயபக்தி உள்ளவர்களாய் மாறிடணும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிச்சிடணும். அடுத்தது நம்ம குடும்பம் எப்படி இந்த பயபக்திக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பிரயாசப்படணும்.
மூணாவது, மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். பாவம் செய்யாதுங்க, தப்பு பண்ணாதுங்க, இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களை மன்னிப்பார், பரலோகத்துக்கு போலாம். ஒரு நாள்ல இவைகள் எல்லாம் அக்கினிக்கு இரையாக போகிறது, வானம் பூமி எல்லாமே அழிய போகிறது. அதனால அப்படியே பறந்து மத்திய வானத்திற்கு போயிடலாம். அதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு வாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்லணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை நோவா எப்படி சொன்னாரோ அதே போல சொல்லணும். ஜனங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது ஆண்டவருடைய காரியம். சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. இயேசுவை பத்தி, நியாய தீர்ப்பை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நோவா எல்லாருக்கும் சொன்னார், ஜனங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா சொன்ன நோவா காக்கப்பட்டார். சொன்ன நோவா காக்கப்பட்டார். எத்தனையோ பேரு அந்த போட்டை தட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப ஞானமானவர். நோவா உள்ள இருந்து லாக் பண்ணிருந்தா அப்படின்னா பரிதாபப்பட்டு திறந்திருப்பான். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க வேத வசனம் சொல்லுகிறது, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ள விட்டு ஆண்டவர் வெளியில இருந்து பூட்டிட்டார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா புரியும். யாருக்குமே நோவா இடம் கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரே உள்ள விட்டு கதவு பூட்டினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா அப்படியே பறந்து போயிடுவோம். அதுக்கு பிறகு ஒரு சான்ஸ், வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. 10 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல 5 பேர் ஆயத்தம் இல்லாத சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க. மணவாளன் வந்துட்டார், 5 பேரு போனாங்க. மீதி 5 பேர் பார்த்து, ஐயா எங்களுக்கு திறங்க, நாங்களும் ஆயத்தமா தான் இருந்தோம். இல்ல கதவு அடைக்கப்பட்டாயிற்று, இனி திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே தேவனுக்காய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும், பயபக்தி உள்ளவர்களாய் வாழணும். இந்த நாட்களை நம்ம வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடான சமரமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமியெல்லாம் எரிந்து அழிந்து போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கலந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடான சமரமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ,
எங்களோடு கூட பேசியிருந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. காணாதவைகளை குறித்ததான தேவ எச்சரிப்பை பெற்ற பயபக்தியுள்ளவனான
தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேரை உண்டாக்கினார், நீதியை பிரசங்கித்தார். அதே போல இன்னைக்கு நாங்களும் இதுவரைக்கும் பார்த்திராத எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். சீக்கிரத்தில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது என்கிற அந்த எச்சரிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் பயபக்தி உள்ளவனாய் வாழப் போகிறேன், பயபக்தி உள்ளவனாய் வாழப் போகிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, நான் போய் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீ சொல்லுகிறவர்கள் மீது தேவ கரம் அமர்கிறது, தேவ கரம் அமர்கிறது. இன்று முதல் ஒரு விசேஷித்த வழிநடத்துவத நீங்க உணர போறீங்க. தேவன் கரத்தை பிடிக்கிறார், தேவன் உங்க கையை பிடிக்கிறார். நீங்க போய் எச்சரிப்பின் சத்தத்தை மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க. நோவா எப்படி போய் நீங்க பிரசங்கித்தாரோ அதே போல நீங்க சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். பயபக்தி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒரு பயபக்தியை கர்த்தர் உண்டாக்குவீராக. உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க சத்தியத்தை அறிந்து கொண்டோம்ப்பா. சீக்கிரத்துல நீங்க வர போறீங்கப்பா. நீங்க வருகிற பொழுது எங்களை அப்படியே மத்திய வானத்துல கொண்டு போய் வச்சிருவீங்க. அதுக்கு பின்னாடிதான் நீங்க அக்கினியும் கந்தகத்தை நீங்க போடுவீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க முதலாவது அந்த ரகசிய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுகிற பிள்ளைகளால் வாழ கிருபை தாங்கப்பா, பரிசுத்தம் தாங்க, உண்மை தாங்க, உத்தமத்தை தாங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைய எங்களுக்கு தாண்டவரே. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், வெகுவிதமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையை தானோ அக்கினியினால எங்களை நிரப்புங்கப்பா, அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. அக்கினியில எதை போட்டாலும் சரி அந்த அக்கினி சுட்டரிக்கிறோம். அதே போல எங்களை அக்கினியாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள எந்த பாவ சேதனைகள் வந்தாலும் அது இன்று முதல் சுட்டரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்துல வருகிறேன். உங்களை பாட, உங்களை துதிக்க, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. தேசத்திற்காக துதிக்க கிருபை தந்தீங்கப்பா. வார்த்தை கேட்க கிருபை தந்தீங்க. நன்றி தகப்பனே. இந்த நாள் இவ்வளவு நேரம் உங்க பாதத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் அவரவர் ஸ்தானத்திற்கு புறப்பட்டு போக போறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப மாட்டவரே, தேவைகளெல்லாம் சந்தித்து அனுப்ப மாட்டவரே. உங்ககிட்ட வந்த ஒருத்தரை நீங்க வெறுமையாக அனுப்பினதே இல்லை. உங்ககிட்ட வந்துட்டு எல்லாரும் நிறைவாய் கடந்து போனாங்க. உங்க பாதத்துல வந்திருக்கிறாங்க, உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு சிரசின் மீதும் இயேசுவின் நாமத்தில் இப்போது ஊற்றப்படுவதாக. ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். விசுவாசத்தோட போ மகனே, விசுவாசத்தோட போ மகனே. உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஒரு கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக வந்து இயேசுவிடத்துல மண்டியிட்டார். இயேசுவிடத்துல அதை கதறினார், அழுதார். இப்போ சமாதானத்தோட போய் பார்க்கிற பொழுது பிள்ளை சுகமடைந்து, பிள்ளை சுகமடைந்து எழுந்து உட்கார்ந்து இருந்தது. எத்தனை மகிழ்ச்சி! அதே போல இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களையும், உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்க போகிற பொழுது அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுல போய் பார்க்கிற பொழுது அற்புதம் நடந்திருக்கும். ரேகா தூரா சந்தரா ரேகா லௌதி காரா ஷரவா. உங்க பாரம் நீங்கும்,
உங்க கவலை மாறும். அவரிடத்துல வந்தவர்கள் ஒருவர் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி போனதில்லை. உங்க பிள்ளையுடைய படுக்கையை நான் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். தேவனால எல்லாம் ஆகும். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல உபவாச கூடிக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. என்ன சொல்லி அன்றைய அனுப்புனீங்களோ, எந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 வளர்ந்தரட்டும் என்று செபிக்கிறப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.